2024ஆம் ஆண்டு வரை பாராளுமன்ற உறுப்பினராக தனது மாவட்டத்திற்கும் நாட்டுக்கும் சேவையாற்றிய குமார வெல்கமவின் மறைவு தொடர்பாக அனுதாப பிரேரணையை நான் சபையில் சமர்ப்பிக்கின்றேன். பின்தங்கிய கிராமங்களுக்கு மின்சார வீதி வசதிகள் போக்குவரத்து வசதியை பெற்றுக் கொடுக்க அவர் முன்னின்று செயற்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. களுத்துறை மாவட்டத்தின் 24 பிரதான பாடசாலைகளுக்கு தனது தனிப்பட்ட நிதியிலிருந்து பஸ் வண்டிகளை பெற்றுக் கொடுத்துள்ள குமார வெல்கம மத்துகம வைத்தியசாலையின் தாய் சேய் சிகிச்சை பிரிவை நிர்மாணிப்பதற்கு முன்னின்று செயற்பட்டுள்ளார். அவரிடம் காணப்பட்ட விசேட அம்சம்தான் மனதில் உள்ளதை எவ்வித ஒளிவு மறைவும் இன்றி வெளிப்படுத்திய மக்கள் தலைவராவார். அவரது கூற்றுக்கள் தொடர்பில் இணங்கவும் இணங்க முடியாமலும் இருக்க முடியும். அவர் நினைத்ததை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் வெளிப்படுத்தும் சக்தி அவரிடம் காணப்பட்டது. அவரது மறைவு தொடர்பில் எமது அனுதாபத்தை தெரிவிக்கின்றோம். களுத்துறை மக்கள் குமார வெல்கம எனும் நபரை சாதாரணமான அரசியல்வாதியாகவே கருதுகின்றனர். நாட்டில் எவ்வாறான பாதுகாப்பு நிலைமைகள் காணப்பட்டாலும் அவர் எந்த சந்தர்ப்பத்திலும் பாதுகாப்பு அதிகாரிகளோடு சென்றதை நான் கண்டதில்லை. எந்த ஒரு இரவும் மரண வீடுகளிலும் மக்கள் மத்தியிலும் இருப்பார். குமார மாத்தியா என மக்கள் அழைப்பார்கள். எவ்வித வீண் தோரணையுமின்றி சாதாரணமாக அரசியலை மேற்கொண்டவராகவே மக்கள் அவரை கருதுகின்றனர். அரசியலில் தீர்மானங்களை பெறும்போது அவர் அச்சமின்றி செயற்பட்டதோடு தீர்மானங்களையும் எடுத்தார். எதையும் நேர்மையாக முன்னுக்கு பேசுகின்ற ஒரு நல்ல பக்குவமுள்ள ஒரு அரசியல்வாதியாக நாங்கள் அவரை கண்டோம். எனவே அவருக்கு நடந்த அனர்த்தம் அரகல நேரத்திலே ஒரு சில அநியாயக்காரர்கள் அவரை அடித்து காயப்படுத்தி ஒரு கஷ்டமான நிலைக்கு கொண்டு வந்தார்கள். என்றாலும் அவர் யாரையும் ஏசாமல் அவருடைய பணிகளை அந்த வருத்தங்களுக்கு மத்தியிலே கஷ்டங்களோடு முன்னெடுத்து வந்தார். எனவே அவரது இழப்பு, குமார வெல்கம அவர்களுடைய இழப்பு இந்த நாட்டுக்கு, குறிப்பாக களுத்துறை மாவட்ட மக்களுக்கு பெரிய இழப்பாக நாங்கள் பார்க்கிறோம். எனவே அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய ஆதரவாளர்களுக்கும் எனது கட்சி சார்பாக ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக குமார வெல்கம அவர்கள் எங்களோடு மிக அந்யோன்யமாக பழகிய நல்ல நண்பர். இந்த நாடாளுமன்ற காலத்திலே அவருடைய செயல்பாடுகள் எல்லோரையும் ஒரு சகோதரத்துவத்தோடு புழங்குகின்ற விதங்கள், ஒரு இடதுசாரித்துவ கொள்கையிலிருந்து ஆரம்பித்த அவருடைய அரசியல் பயணம் என்பது சிறப்பானதாக இருந்தது. அதனால் அவரை இந்த நாட்களிலே நாங்கள் நினைவு கொள்வதும் இந்த நாடாளுமன்றத்திலே அவர் பற்றி சில வார்த்தைகளை பேசுவதும் மிக முக்கியமானது. அனுராதபுர டிஸ்ட்ரிக்டே நந்தசேன மந்திரித்துமா அனுராதபுரம் மாவட்டத்தின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நந்தசேன 4 வருடங்கள் மாத்திரமே பாராளுமன்ற உறுப்பினராக செயல்பட்டார். பிரதேச சபையில் ஆரம்பித்த அவரது அரசியல் வாழ்க்கையில் திருடராக இல்லாமல், கொள்கைகளில் ஈடுபடாமல் சிறந்த நபராக கிராம மக்களோடு வாழ்ந்தார். அந்த மாவட்டத்துக்கு சேவையாற்றிய சிறந்த தலைவர். இன்று அரசியல்வாதிகள் ஊழல் மோசடிக்காரர்கள் என குற்றம் சுமத்தப்படுகிறது. எனினும் டியூட்டர் குணசேகர அவர்கள் எந்த வகையிலும் ஊழல் மோசடிகளோடு தொடர்படவும் இல்லை, குற்றச்சாட்டுகளும் இல்லை. மகத்தான அரசியலை அவர் முன்னெடுத்தார். அரசியலின் பின்னர் தூதுவராக போலாந்து, பல்கேரியா ஆகிய நாடுகளில் செயற்பட்டார். அவரது 50 ஏக்கர் காணியை மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்து வீடமைப்பு திட்டம் ஒன்றை ஆரம்பித்தார்.